ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். கீழ்த்திருப்பதில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாளின் வளர்ப்பு தாயாரான வகுள மாதா தேவி கோவில் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கீழ்த்திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் பெரூர். இங்கே தான் வகுள மாதா தேவி கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த வகுள மாதா தேவி யாருன்னா பெருமாளுடைய வளர்ப்பு தாயார். இந்த வகுள மாதா தேவி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு தனியாக டவுன் பஸ்ஸோ ஷேர் ஆட்டோலாம் கிடையாது. நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் போகலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏபிஎஸ்ஆர்டிசி நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் இன்சைட் திருப்பதி டூர் பேக்கேஜ் 200 ரூபாய். அதை செலக்ட் பண்ணோம்னா நம்மளை 2வதாக இந்த வகுள மாதா தேவி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த வகுள மாதா தேவி தான் பெருமாளுடைய வளர்ப்பு தாயாராக இருந்து பத்மாவதி தாயாரை நம்ம பெருமாளுக்கு மனம் முடிச்சு வச்சாங்க. அந்த சடங்குகள் எல்லாத்தையும் பெருமாள் சார்பாக செய்து வச்சது இந்த வகுள மாதா தேவி தான். சரி, யார் இந்த வகுள மாதா தேவி? புராணத்தில் இவங்களுக்கு இடம் இருக்கான்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தில் வந்த யசோதை தான் இந்த வகுள மாதா தேவி. யசோதை அம்மா ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வேண்டுனாங்களாம், கிருஷ்ணா, உன்னை வளர்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது, ஆனால் உன்னுடைய திருமணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி வருந்தி வேண்டுனாங்களாம். அப்போவே கிருஷ்ணர் வாக்கு கொடுத்தாராம், அம்மா, கலியுகத்தில் நான் அவதரிக்கும் போது என்னுடைய திருமணத்தை நீங்கள் தான் இருந்து செய்து வைப்பீங்கன்னு சொன்னாங்க. அதன்படி தான் பெருமாள் சீனிவாசனா பூலோகத்துக்கு வரும் பொழுது புராணத்தில் யசோதா தேவியாக இருந்தவங்க இந்த கலியுகத்தில் வகுள மாதாவாக அவதரித்த இந்த அம்மன் திருமலையில் வராகசாமி கோவில் பக்கத்தில் தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைச்சு வசிச்சுட்டு வந்தாங்க. இவர்களிடம் தான் சீனிவாசன் வந்து தஞ்சம் புகுந்தார். சீனிவாசனுக்கு இந்த தாயாரை மிகவும் பிடிச்சி போகவும் அங்கவே வளர ஆரம்பித்தார். வளர்ந்த கொஞ்ச நாள்லேயே சீனிவாச பெருமாள் ஆகாசராஜனுடைய மகளான பத்மாவதி தாயாரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. பிடிச்சி போனோடனே தன்னுடைய தாயாரான வகுள மாதாட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு பத்மாவதின்ற பொண்ணை பிடிச்சிருக்குது, ஆகாசராஜனுடைய மகள் அவள்னு சொல்லவும், என்னடா இது, ராஜாவோட மகளை போய் நீ கேட்குறியேன்னு சொல்லி அம்மா கேட்க, நீங்கள் பெண் கேளுங்கம்மா, அவர் தருவார்னு சொல்லி சீனிவாசனும் வகுள மாதாட்ட சொல்கிறாரு. தன் மகனுக்காக என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இந்த வகுள மாதா தேவியும் நேராக ஆகாசராஜன்ட்ட போய் தன் மகனுடைய பராக்கிரமங்களையும் மகிமைகளையும் சொல்லி பெண் கேட்குறாங்க. அதன்படி ஆகாசராஜனும் சம்மதித்து பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடக்குது. பெருமாள் சார்பாக வகுள மாதா தேவி தான் இருந்து எல்லா சடங்குகளையும் செய்து வச்சு பெருமாளுடைய திருமணத்தையும் பார்த்து அவங்களோட பாக்கியம் அடைஞ்சாங்க. வகுள மாதா தேவியாக இருக்கக்கூடிய யசோதை. இந்த கோவில் போன வருஷம்தான் புனரமைச்சு கும்பாபிஷேகம்லாம் செய்தாங்க. இது புதுசாக கட்டினாங்கன்னா இல்லை, பல யுகமாக இந்த கோவில் இங்கே தான் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தோம்னா வகுள மாதா தேவிக்கு நெய்வேத்தியம் பண்ணி முடித்த பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மணியை ஒழிப்பாங்க. அதற்கப்புறம் தான் திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளுக்கும் நெய்வேத்தியம் படைச்சிட்டு வந்தாங்க. இப்போ அந்த நடைமுறை கடைபிடிக்கிறது கிடையாது. இந்த வகுள மாதா தேவி கோவிலில் பார்த்தோம்னா கீழே நிறைய பார்க்கிங்கான இட வசதி இருக்குது. அதே போல் இங்கேயும் ஒரு புஷ்கரணி அமைஞ்சிருக்குது. இந்த மலைக்கு போகிறது ரொம்ப ஈஸி தான். மொத்தமே ஒரு 50 படி தான் இருக்கும். அதுவும் 25 படி தனியாகவும் 20 படி தனியாகவும் தான் இருக்கும். சின்ன கோவில் தான் இது. இங்கேயும் பிரசாதம் மிக பிரமாதமாகவும் அருமையாகவும் இருந்தது. காலையில் 6:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். அதே போல் மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வகுள மாதா தேவியை தரிசனம் பண்ணலாம். இதே இது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மட்டும் காலையில் 7:30 மணியில் இருந்து தான் தரிசனம் பண்ண முடியும். இங்கே பெரிய கடைகள் இல்லாமல் சின்ன சின்ன கடைகள் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் எப்படி அமைஞ்சிருக்கும்னா வகுள மாதா தேவி நேராக பெருமாளை பார்த்த மணிக்கு, அதாவது பெருமாளுடைய மலையை பார்த்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. உள்ளர போனோம்னா மூலவர் சிலையும் உற்சவர் சிலையும் வகுள மாதா தேவியோடது இருக்கும். மூலவர் சிலை பார்த்தோம்னா திருமலையை பார்த்த மாதிரி இருக்காது. கோவில் கோபுரத்தில் இந்த இடத்துல தான் வகுள மாதா தேவி அமைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் திருமலையை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, திருமலையில் வகுள மாதா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே தீர்த்தம் சடாரி வாங்க 2 படியில் ஏறுவோம் பார்த்தீங்களா. ரைட் சைடில் போனோம்னா தீர்த்தம் சடாரி வாங்குவோம். லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் வகுள மாதா தேவி ஒரு கண்ணாடி பாக்ஸில் அமைஞ்சிருப்பாங்க.
அங்கேயும் சமையல் கட்டை பார்த்த மேனைக்கு உட்காந்துருப்பாங்க. தன்னுடைய மகனுக்கு சமைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை அவங்களுடைய மேற்பார்வையில் தான் சமைக்கிறதா ஐதீகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வகுள மாதா தேவி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் செய்துட்டு வர்றாங்க. ஒருவேளை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாள் தரிசனத்துக்கு போகும்போது உங்களை இந்த சைடில் அலோ பண்ணாங்கன்னா பாருங்கள். அது இல்லாமல் வகுள மாதா தேவி பெயர்லேயே திருமலையில் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்குது. இது அன்னப்பிரசாத பில்டிங்க்கு பக்கத்துலேயும் நந்தன் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி ஓன் வெஹிக்கிளில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய வகுள மாதா தேவி அம்மன் கோவிலுக்கு போகிறது ஈஸி. கூகுள் மேப் போட்டே போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டிடிடி ஆஃபர் பண்ணக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போகிறது நல்லது. இதுக்கு முன்னாடி இந்த வகுள மாதா தேவி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.